نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழிகள் மீதும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், மூமின்களே அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, கவலையும் படமாட்டார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில பயப்படாத மனிதன் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. பயம் என்பது மனிதனுடைய கூட பிறந்த ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு. பயம் இருக்கும். கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு ஒரு மனிதனை நம்ம சொல்ல முடியாது. கவலை மனிதனிடத்துல இருக்கும். அல்லாஹுடைய நேசர்களுக்கு இந்த ரெண்டுமே இருக்காது. பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹுடைய நேசர்கள் அச்சப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். பொதுவாக மனிதனுக்கு உலகத்துல எப்படியாவது நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்கிற பயம் நிறைய இருக்குது. அதனாலதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய அநீதிகள், தவறு என்று தெரிந்தும் கூட பல நேரங்களில் நாம் என்ன செய்வோம்னா கண்டும் காணாமலே சென்று விடுவோம், அதை கடந்து பயணித்து விடுவோம். ஒரு அநியாயத்தை தட்டி கேட்பதால் நமக்கு துன்பம் இழைக்கப்பட்டு விடுமோ என்கிற பயம், அல்லது நம்மை விட வலிமையானவர்களை கண்டால் நம்மை தாக்கி விடுவார்களோ, அவர்கள் தாக்குதலின் காரணமாக நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம். இது போன்ற பயம் மனிதனுடைய உள்ளங்கள்ல நிறைய ஆக்கிரமிச்சிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தின் மீது மனிதன் கொண்டிருக்கிற ஆசை, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்தின் மீது மனிதன் கொண்டிருக்கிற ஆசைதான் பயத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்வியலை நாம் கட்டமைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெரும் கவலை. என்ன பெரும் கவலை அப்படின்னு சொன்னா, நாம் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் நம் கையை விட்டு சென்று விடுமோ என்கிற பெரும் கவலை. தாம் சம்பாதித்த செல்வங்களை பாதுகாப்பதற்காக கவலைப்பட்டு தனக்கு கிடைத்திருக்கிற அற்ப சொற்ப இன்பமான வாழ்வியலை கூட வாழாமல் வாழுகிற மனிதன், இது ஒரு பெரிய கவலை. அப்ப மனிதனுக்கு வாழ்வதில் பயம், சேர்த்த சொத்துக்களை காப்பதில் கவலை, இதுதான் மனுஷனை நிறைய ஆக்கிரமிச்சிருக்கிறது. இந்த சிந்தனையை, இந்த எண்ணத்தை யார் நமக்கு விதைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்லுகிறாங்க, அஷ்ஷைத்தானு யயூதுக்குமுல் ஃபக்ர, தான தர்மங்கள் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகிறான். நம்ம சம்பாதிச்ச சம்பாத்தியங்களை நம் கையிலிருந்து செலவு செய்து விட்டால் வறுமை உண்டாகி விடுமோ என்ற பயத்தை ஷைத்தான் உங்களுக்குள் போடுகிறான். அதனாலதான் நீங்க உலகத்துல பெருசா கவலைப்படுறீங்க. அல்லாஹ்வுடைய நேசர்கள் வறுமையை கண்டு பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் வறுமையை கண்டு பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாருக்கும்
உலகத்தில் அஞ்ச மாட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அச்சப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். அப்ப ஷைத்தான் நம்முடைய உள்ளங்களில் புகுந்து வறுமை ஏற்பட்டு விடுமோ என்கிற பயத்தை விதைக்கிறான். நீ மரணித்து விடுவாய் என்கிற அச்சத்தை உருவாக்குகிறான். இந்த ரெண்டும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறனாலதான் இந்த உலகம் மிக அழகாக தெரிகிறது. அதுல எப்படியாவது வாழ்ந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா வாழ முடியாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மரணத்தை ஒரு மனிதனாலும் வெல்லவே முடியாது. வென்ற மனிதர்கள் யாரும் கிடையாது. கடவுளே இல்லை என்று சொல்பவனும் ஒரு நாள் மரணித்து போவான். பல்லாயிரம் கடவுள்கள் இருக்கு என்று சொல்லுபவனும் ஒரு நாள் மரணித்து போவான். அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுபவனும் ஒரு நாள் மரணித்து போவான். மரணம் எல்லா மனிதனுக்கும் விதிக்கப்பட்டது. அது முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அது நிதர்சனமான சத்திய உண்மையாக நாம் உலகத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை நாம் புதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நமக்கு பின்னால் வருபவர்கள் நம்மை புதைக்கிறார்கள். அவர்களை அடுத்து வருபவர்கள் புதைப்பார்கள். மனிதன் இறந்து கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே போடுகிறான், நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து விட வேண்டும், இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்து விட வேண்டும் என்ற அச்சத்தையும் கவலையும் நம்முடைய உள்ளத்திலே போடுகிறான். எப்பொழுதெல்லாம் அச்சப்படுகிறோமோ, கவலைப்படுகிறோமோ, அல்லாஹ்வுடைய நேசம் என்கிற இடத்திலிருந்து நாம் விலகி நிற்கிறோம். ஷைத்தான் லேசா பொருளாதாரத்தை கொண்டு ஒரு அடி அடிப்பான். வறுமையை கொண்டு பயமுறுத்துவான். கையில காசு இருக்கும், 50 ரூபா இருக்கு. ஒரு யாசிப்பவர் வாசல்ல நிற்பார். அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டா மிச்சம் 40 ரூபா தான் இருக்கும். நாளைக்கு நமக்கு 50 ரூபா வேணுமே, என்ன செய்வது என்கிற சிந்தனையை ஷைத்தான் போடுவான். இவனுக்கு 10 ரூபாயை கொடுத்துட்டா நாளைக்கு நாம் என்ன செய்வது என்கிற சிந்தனையை ஷைத்தான் போடுவான். அதனால கையேந்திரவனுக்கு கொடுக்காம போயிரு என்கிற எண்ணத்தை போடுவான். வறுமையை கொண்டு பயமுறுத்திட்டானா நாளை என்ன நடக்கும் என்பதை அறிபவர்கள் யார் இருக்கிறார்கள் உலகத்துல? யாருமே கிடையாது. பேசுற நான் இருக்க மாட்டேன், கேட்கிற நீங்க இருக்க மாட்டீங்க. சில பேர் இருப்போம், சில பேர் இல்லாமலும் போயிருவோம். அதான யதார்த்தமான உண்மை. அப்ப ஷைத்தான் வறுமையை கொண்டு பயமுறுத்துகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்னா, இந்த ஷைத்தானுடைய செயலுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நடந்து காட்டினார்கள். லகது கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? வறுமையை கண்டு அஞ்சாத ஒரு தலைவர் அல்லாஹ்வுடைய ரசூல். வறுமையை கண்டு அஞ்சாத ஒரு தலைவர். அவர்களிடத்தில் இல்லாத செல்வங்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது, ஒரு மிகப்பெரிய வியாபாரி, ஏராளமான செல்வங்கள். அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது. மக்காவினுடைய செல்வ சீமாட்டி என்று அழைப்பார்கள். அத்தனை செல்வங்கள், கோடான கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்னதற்காக, அந்த ஏகத்துவத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவு செய்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். வறுமையை கண்டு அஞ்சியதே கிடையாது. அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள்? தொடர்ந்து எங்களுடைய வீடுகளில் 3 நாட்கள் அடுப்பு எரிந்தது கிடையாது. தொடர்ந்து எங்களுடைய வீடுகளில் 3 மாதம் வரைக்கும் அடுப்பு எரிந்தது கிடையாது. நீங்கள் எப்படி சாப்பிடுகிறீர்கள்? எங்களுக்கு அருகாமையில் உள்ள தோழர்கள் ஆட்டின் பாலை கறந்து தருவார்கள், அதை நாங்கள் அருந்திக் கொள்வோம்.
அதுவும் இல்லாத நேரத்தில் தண்ணீரை பருகிக் கொள்ளுவோம். அவங்க மனைவி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வறுமையை கண்டு அஞ்சியதே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை பார்க்கிறார்கள். ஈச்சன் கயிறினால் பின்னப்பட்ட கட்டிலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெற்றுடம்பில் படுத்து கிடக்கிறார்கள். இக்கிர் என்கிற புல்லை கொண்ட ஒரு தலையணையை தலைக்கு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் உமர் சொல்லுகிறார், வா அலைக்கும் சலாம், எழுந்து அமர்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுகிலே தடம் தடமாக கட்டம் கட்டமாக இருக்கிறது அந்த ஈச்சன் கயிறுடைய பதிவு. பார்த்த நிமிடத்தில் அழுகிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, பாரசீக மன்னர்களும் ரோம பேரரசுகளும் உங்கள் கால் தூசிக்கு பெற மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் மாட மாளிகை கூட கோபுரங்களிலே வாழ்கிறார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் அப்படிங்கிறார். உமரே, அவர்கள் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், நானோ வறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார், எப்பொழுது நம்முடைய நம்பிக்கை மறுமையை தேர்ந்தெடுக்கிறதோ இந்த உலகம் நம்மை அச்சுறுத்தாது, கவலை நம்மை வாட்டி வதைக்காது. எத்தனை பேர் துன்பங்களின் இடர்பாடுகளும் நமக்கு எதிராக வரும்பொழுது கூட அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சலும் வாழ்ந்து காட்டுகிற வல்லமையும் தான் நம்மிடத்தில் வரும். அதான் தூதருடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மார்க்கத்தின் பெயரால் உதவி கேட்டால் மறுக்கவே மாட்டார்கள். வந்து கேட்கிறார், முகம்மது அவர்களே, அல்லாஹ்வின் பெயரால் எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மலைகளுக்கு இடையில் உள்ள அளவிற்கு ஆடுகளை அள்ளி போட்டார்கள். அவர் ஆடுகளை எல்லாம் ஓட்டி சென்று தன் சமூக மக்களிடத்தில் சொன்னார், மக்களே, மதீனாவில் முகம்மது என்று ஒரு மனிதர் வந்திருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறார், வறுமையை பற்றி அஞ்சாதவராக இருக்கிறார், அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள் சொன்னார். அந்த குலத்தின் தலைவர் உதவியை பெற்றுக்கொண்டு சென்றவர் அந்த சமூக மக்களிடத்தில் சொன்னார், வறுமையை பற்றி அஞ்சாத ஒரு மனிதர் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வறுமையை பற்றிய பயமே இருக்காது. அந்த தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்மகிட்ட அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்நபியு அவுலாபில் மோமினூன அன்ஃபுஸிக்கும், இந்த நபி அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர். யாருடைய உயிர்களை விட? மூமின்களுடைய உயிர்களை விட மேலானவர். இந்த தேசத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் கேட்டாலும் சொல்வார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? என் உயிருக்கு மேலாக அவரை வைத்திருக்கிறேன் சொல்லுவார்கள். உயிருக்கு மேலாக வைத்திருக்கிற தூதர் வறுமையை கண்டு அஞ்சியதில்லை. அவரை நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் வறுமையை கண்டு அஞ்சுகிறது, பயப்படுகிறது. அதனாலதான் உலகத்தில் தோல்விக்கு காரணம், இழிவுக்கு காரணம். எதனால காரணம்? வறுமையை கண்டு பயப்படுகிறோம், எதிராளிகளை கண்டு அச்சப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய நேசம் என்கிற இடத்திலிருந்து விலகி நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய நேசம் அச்சப்பட மாட்டான், அல்லாஹ்வுடைய நேசம் கவலைப்பட மாட்டான். ஷைத்தானுடைய வழியில் இருப்பவன் தான் வறுமையை கண்டு அஞ்சுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அஞ்சலையே, வறுமையை கண்டு பயப்படலையே, அள்ளி இறைத்தார்கள். சஹாபாக்கள் நபிகளாரை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை திருக்குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதி காட்டுவார்கள். ஓதி காட்டி முடித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் தர்மத்தில் புயலை போன்று இருப்பார்கள். சஹாபாக்களுடைய வார்த்தை
வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். வேகத்துக்கு காற்றை தான் உதாரணம் சொல்லுவோம். வேகத்துக்கு மனிதன் காற்றை தான் உதாரணம் சொல்லி என்ன வேகமா அடிக்குதுன்னா காத்து, அதனால அதுக்கு புயல்னு பேர் வச்சான். மையம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறான். அந்த காற்றின் வேகத்தின் காரணமாக மேகத்தின் சுழல் ஏற்பட்டு மழை, தண்ணி, வெள்ளம், காடு, வேடெல்லாம் அடிச்சு பாய். அதை விட வேகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தர்மம் செய்வார்கள். வறுமையை பற்றி அஞ்சி இருந்தால் புயலை விட வேகமாக ரசூலுல்லாஹ் செலவு செய்வாங்களா? தர்மம் செய்வாங்களா? காரணம் என்ன? சைத்தான் நம்மை ஆக்கிரமித்திருக்கிறான். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் மட்டுமே இருக்கிறது. முன்னேற்றம் அடைய செய்வதற்கான வழி இருக்கிறதா? உண்மை. முஸ்லிம் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று எல்லோருடைய எண்ணங்களும் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான வழி இருக்கிறதா? இல்லை. ஒரு ஜமாத்துல, ஒரு நிர்வாகத்துல ஒருவன் உதவி பெற வேண்டும் என்று சொன்னா கூட ஐசிஓல இருந்தாதான் பெற முடியும். இந்த சமுதாயத்துடைய நிலம் ஐசிஓல இருக்கணும், ஆன்ஜிஓ பண்ணிருக்கணும், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும், ஆக்சிடென்ட்ல கை காலு போயிருக்கணும், கண்ணு மூக்கு பேர்ந்து இருக்கணும். அதை பார்த்து சார்பா ஒரு 10,000 அவ்வளவுதான். ஒரு தொழில் செய்யறதுக்காண்டி ஒரு நிதியை பெற முடியுமா? தொழிலில் முன்னேறுவதற்காக ஒரு நிதியை பெற முடிகிறதா? அப்படிப்பட்ட வழிமுறை இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா? ஒரு தடவைக்கு மேல் 2 முறை ஒருவர் உதவி பெற முடிகிறதா? ஏற்கனவே செஞ்சாச்சு, ஓயாம செய்ய முடியாது. ஒரு தடவை செஞ்சவன தொழில் அப்படியே 10,000 கோடியை பெற்று வளர்த்து அம்பானிக்கு சமமா வந்துருவாரா? லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுப்பவன் யார்? ரப்பு. ஒருவனுக்கு திரும்ப கொடுத்தால் வறுமை ஏற்பட்டுவிடும் என்கிற பயம்தான் அனைத்து நிர்வாக மட்டத்திலும் இருக்கிறது. சமுதாயம் எப்படி பொருளாதாரத்தில் முன்னேறும்? நபிகளார் அப்படி நடந்து கொண்டார்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலே தொழுது விட்டு எழுந்து நடந்து மையத்திற்கு வருகிறார்கள். மையத்தில் அமர்ந்திருந்த ஒருவர் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இருந்து அவர்களுடைய அந்த துண்டை பிடித்து அப்படி இழுக்கிறார். துண்டை பிடிச்சு அப்படி இழுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தை பிடிச்சு அப்படி அதை இறுக்கி இந்த இடம் அப்படியே செவந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கலர் எப்படிப்பட்ட கலர்? கோதுமை நிறம், வெள்ளை கோதுமை இருக்குல்ல, வெள்ளை கோதுமை கலர்ல இருப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இழுத்தவனே இந்த இடம் செவந்துருச்சு. பாய்கிறார்கள் சஹாபாக்கள், நில்லுங்கள் அங்கே அப்படிங்கிற. அந்த துண்டை போட்டு இழுத்தவர் கேட்கிறாரு, முகம்மதே, இந்த பைத்துல் மாலில் இருக்கிற பொருளாதாரம் இருக்குல்ல, அது உங்க அப்பன் வீட்டு சொத்து அல்ல, நீங்கள் சம்பாதித்ததும் அல்ல, என் ஒட்டகத்தில் ஏத்துங்க அப்படிங்கிறார். ஒரு ஜனாதிபதிய, ஒரு அகிலத்தின் தூதரை, அண்ணலம் பெருமானாரை, அவருக்கு ஒரு வேதனை பாய்கிற ஒரு கூட்டம் பக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு ஆள் அப்படி நிறுத்தி கேட்கிறார். வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு பள்ளி வாசல்ல ஒரு தலைவரை போய் ஒருத்தர் பேசி கேட்க முடியுமா? ஒரு இயக்கத்துல போய் ஒரு தலைவரை பார்த்து இப்படி பேசி கேட்க முடியுமா? இந்த ஹதீஸ எல்லாரும் சொல்லுவான், எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணுவான். எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அப்படின்னு தலைவரை சொல்லுவான். அந்த தலைவரின் செயலை இன்று இருக்கிற தலைவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, முடியாது. எட்ரா கையா முதல்ல யாருகளுக்குள்ள எவன் வந்து துண்டை போடுறது? சப்புன்னு லெப்ட்ல ஒரு அடி, ரைட்ல ஒரு அடி அடிச்சு ஓரமா குத்த வச்சு உட்கார வச்சுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கப்பா விடுப்பா அப்படிங்கிறாங்க. ஏத்த சொல்லு, அப்புறம் விடுறேன். நான் சொல்றேன் நீ விடு, நீ ஏத்து நான் விடுறேன். 3 தடவை ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்க, விடல. எப்பா அந்த ஒரு ஒட்டகத்துல கோதுமையும் ஒரு ஒட்டகத்துல பேரிச்சம்பழத்தை ஏத்துங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் இருந்தாலும் விட்டான் துண்ட பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு திரும்பி போயிட்டாங்க.
வறுமையை பற்றி அஞ்சினார்களா? இங்க ஒரு தடவைக்கு மேல 2 தடவை உதவி கேட்க முடியாது. நம்ம சமுதாயத்தில் ஒருவன் ஒரு முறை உதவி பெற்று விட்டால் அதான் அவனுக்கு வாழ்நாளுக்கான உதவி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான வழிவாசல்கள் திறக்கப்படவில்லை, அதற்கான சிந்தனைகள் செய்யப்படவில்லை, அதற்கான வழிகாட்டுதல் காட்டப்படவில்லை. வறுமை ஏற்பட்டு விடுது, முஸ்லிம் முன்னேற வேண்டும், கஷ்டப்படுகிறார் என்று கவலை மட்டும் உள்ளத்தில் இருக்கிறது. அண்டை வீட்டிலே ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுகிறார், அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு முஸ்லிமுக்கு சிந்தனை வரவில்லை. அவன் திமிருக்கு கஷ்டப்படுறான். திமுருக்கு எவனாவது கஷ்டப்படுவானா உலகத்துல? ஒரு முஸ்லிம் திமுருக்கு எவனாவது நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு திமுற எவனாவது கஷ்டப்படுவானா? கிடையவே கிடையாது. உலகத்துல ரொம்ப பின்தங்கிய சமுதாயம் எதுனா முஸ்லிம் சமுதாயம் தான். 10 ரூபா கொடுத்துட்டு மகாராஜா மாதிரி நினைச்சுக்கிறது மனசுல. 10 ரூபா தர்மம் பண்ணிட்டு ஓயாம வந்து நிக்கிறது, இதே ஒரு வேலையா போச்சு. எத்தனை தடவை கொடுப்பாங்க? 10 ரூபாயை கொடுத்துட்டு மகாராஜா மாதிரி நினைச்சுக்கிறது. படைச்சவன் உனக்கு அள்ளி கொடுத்தானே, படைச்சவன் உனக்கு அள்ளி கொடுத்தானே, நீ கிள்ளி கொடுக்கிறிய. ரப்பு கிள்ளுனா என்ன ஆகும்? ரப்பு கிள்ளினால் உன் கஜானா காலி ஆயிருந்தேன். அப்ப நீ எங்க போய் நிற்ப? உன்னைய பார்த்து ஒருத்த கிள்ளுவான். சிந்திக்கணும்ல. வறுமையை கொண்டு சைத்தான் பயமுறுத்துக்கிறான். ரசூல்லா வறுமையை கண்டு பயப்படும். ஹுனைன் போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வர்றாங்க, கைபர் போருக்கு போயிட்டு வர்றாங்க. பொருளாதார நிதி கேட்டு மக்கள் ரசூலுல்லாஹ்வை தள்ளிக்கிட்டே போறாங்க. தள்ளிக்கொண்டே சென்றால் சமூரா என்கிற முள்ளின் மீது அல்லாஹ்வுடைய ரசூலை தள்ளிட்டாங்க. முள்ளின் வேலி எவ்வளவு போட்டிருப்பாங்க, அந்த முள்ளின் மீது அல்லாஹ்வுடைய ரசூலை தள்ளிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துண்டு அப்படியே மேல அந்த முள்ளில் பட்டு சிக்கி கொண்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த முள்ளின் அளவு ஒட்டகம் இருந்தாலும் உங்களுக்கு நான் அள்ளி கொடுப்பேன், நீங்கள் என்னை கஞ்சனாக பார்க்க மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கஞ்சத்தனம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பார்க்க முடியுமா? முள்ளின் அளவு ஒட்டகம். மரத்துல எவ்வளவு முள்ளுங்க இருக்கும், எவ்வளவு முள்ளு இருக்கும். முள்ளின் அளவு ஒட்டகம் இருந்தாலும் உங்களுக்கு அள்ளி தருவேன், என்னை நீங்கள் கஞ்சனாக பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வறுமையை கண்டு பயந்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில ஃபஜ்ர் தொழுகை பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம். எல்லா சஹாபாக்கள்லாம் தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, என்ன எல்லாரும் இப்படி எட்டி எட்டி ஆர்வமா பார்க்கிறாங்களே. ஒரு தலைவர் மக்களை எப்படி புரிந்து கொண்டார் அவர் சொல்லுகிறார், அபு உபைதா அல் ஜர்ரா பஹ்ரைனிலிருந்து நிதியோடு வந்திருக்கிறாரோ அப்படிங்கிறாங்க. அபு உபைதா அல் ஜர்ரா வந்தது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது. அவர் பஹ்ரைனிலிருந்து நிதியோடு வந்திருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும். வந்த நிதி அல்லாஹ்வுடைய தூதருடைய கஜானாவுக்கு பைத்துல் மாலுக்கு தான் போகும். வந்த நிதி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு தான் கொடுப்பாங்க. அதை வாங்குவதற்கான சஹாபாக்கள் பள்ளிவாசலிலே நிறைந்து வருகிறார்கள். அவர்கள் பார்த்த அந்த நிகழ்வை பார்த்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ உபைதா அல் ஜர்ரா பஹ்ரைனிலிருந்து நிதியோடு வந்திருக்கிறாரோ அப்படின்னா. ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னா. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இனி வறுமையை பற்றி அச்சமே கிடையாது அப்படின்னா. இனி இறங்கு முகம் அல்ல, ஏறு முகம்தான் அப்படின்னா. அன்னைக்கு ஏறிய செல்வம் மதீனாவிலும் மக்காவிலும் இன்னைக்கும் குறையல, இன்னைக்கும் குறையல. காசை எப்படி செலவழிக்கிறது தெரியாம இருக்கிறாங்க. காசை எப்படி செலவு செய்வது என்பது தெரியாத அளவிற்கு செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் அன்னைக்கு அள்ளி கொடுத்தார்கள் அந்த நிதி. அப்ப நம்ம தூதருடைய வாழ்க்கையில் என்ன நம்ம படிப்பனை பெறணும் அப்படின்னா,
நம்ம வறுமையை கண்டு அஞ்சவே கூடாது. செலவு செய்யறனால நமக்கு நஷ்டம் ஏற்படுமோ கஷ்டம் ஏற்படுமோ ஒன்னும் நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஆதமுடைய மகனே நீ செலவு செய், உனக்கு நான் செலவு செய்கிறேன். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற ரப்பு உனக்கு நான் செலவு செய்கிறேன், நீ செலவு செய் அப்படிங்கிறான். நான் என்னை செலவு செய்ய சொன்ன அந்த காசு கூட என் திறமையில் வந்ததா, என்னை படைத்த ரப்பு கொடுத்ததா? நான் கொடுத்தேன்ப்பா, அதுல இருந்து நீ செலவு செய்ய, உனக்கு நான் செலவு செய்யறேன். இந்த ஹதீஸ நம்பணும்ல. நான் 10 ரூபா கொடுத்தா அல்ல எனக்கு 100 ரூபா கொடுப்பான், நான் 100 ரூபா கொடுத்தா அல்ல எனக்கு 1000 கொடுப்பான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அட இறக்கிற கிணறு தான் ஊர் சொல்லுவாங்கல்ல. இறக்கிற கிணறு தான் ஊர், இறைக்காத கிணறு தூண்டு போகும். இறைக்காத கிணறு தூண்டு போகும். அப்ப செல்வத்தை தர்மம் செய்வதிலிருந்து செலவு செய்வதிலிருந்து வறுமை ஏற்பட்டு விடும் என்கிற எண்ணத்தை செய்தான் உள்ளத்திலே போடுகிறானே தவிர ரப்பு நமக்கு வறுமையை ஏற்படுத்தல. எல்லாத்துக்கும் எல்லாம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 1000 கோடி வச்சிருக்கிறவன் 3 நேரம் சாப்பிடுறான், 50 ரூபா வச்சிருக்கவன் 3 நேரம் சாப்பிடுறான். பிளாட்பாரத்தில் ஓரமா படுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அம்மிவேன்ல சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. பிளாட்பாரத்துல ஓரமா பங்கரையா தாடி வீடை மீசியெல்லாம் வச்சுட்டு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு ஒரு போர்வையோட ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தானா சருன்னு 2 மணி ஆனா ஒரு ஆம்னி வருது, 1:30 மணி ஆனா ஒரு ஆட்டோ வருது, அப்புறம் 1:45 ஒரு வண்டி வருது. அது ஒரு சாப்பாடு, இது ஒரு சாப்பாடு, இது ஒரு சாப்பாடு, 3ஐயும் விரிச்சு பாக்குறான். எது நல்லா இருக்கு, சரி நெய்ச்சோறு தான் இன்னைக்கு சாப்பிடுவோம், 2000க்கு ஓரமா போடு ஓட்டு போயிடறான். சமுந்துட்டா தெரியுறாவே, செமந்துக்கிட்டுலாம் இருக்கிறது இல்ல. 3 சாப்பாடு வந்திருக்கு, நல்ல சாப்பாடு இதுதான் இன்னைக்கு நமக்கு பிடிச்சிருக்கு, லெமனையும் புளியதும் இன்னைக்கு சாக்கடைக்குள்ள போடு அப்படின்னு சாப்பிட்டு போயிருங்க. அடுத்த நாள் 2 மணிக்கு ஆம்னி வருது, சாப்பாடு கொடுக்குது, தப்பு கொடுக்குறான். அவன் 3 நேரம் சாப்பிடுறான், 2 நேரம் சாப்பாடை தூக்கி போட்டுறான். செம்மந்துக்கிட்டு தெரியறது இல்ல. அடுத்து வரும், எங்க போயிரும்? அவனுக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். 5000 கோடி 10,000 கோடி வச்சிருக்கவனுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறான். மனிதனுக்கு தேவை 3 நேரம் தான். அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது என்று வேறு உனக்கு எது சொந்தம்? என்னது என்னது என்னதுங்கிறீல, நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்தது உனக்கு எது சொந்தம்? 14 மீட்டர் கப்பல் துணி வாங்கி கிழிச்சு கிழிச்சு உன்னை சுத்தி குடிக்கிற தூக்கி போட்டு சலாம் அலைக்குன்னு கிளம்பிடுவான். அவ்வளவுதானே. அதுல போய் அந்த இடத்துல உங்ககிட்ட கேட்டாங்க, இது மீட்டர் 90, இது 60 வைங்க, 60லயே கொடுங்க அப்படின்றான். அந்த 30 ரூபாய் கூட புடிச்சிட்டு போயிடுறான். போறாரு, போறவருக்கு 90 ரூபாய்க்கு வாங்கி கட்டுவோம் நினைப்பானா? அந்த 60 ரூபாய் துணியை வாங்கிட்டு கப்பன் கிழிக்க நின்று வைங்க, இவன் பூரா வெள்ளையாகி குடிக்கிறவன் பூரா வெள்ளையாகி அதுல பவுடரா பறக்கு, ஒட்டமான துணி. அதை வாங்கி ஒரு கட்டு கட்டி போதும் போனவனுக்கு எண்ணத்தை போட்டுக்கிட்டு காசை செலவு பண்ணிக்கிட்டு அது தர்ம கணக்குல போறாரு. ஒரு 90 ரூபாய்க்கு ஒரு மீட்டர் வாங்கி ஆளை நல்லா கட்டி இறக்குவான். அப்படி இறக்குவானா? அங்க விசாரிப்பான், 60க்கு இருக்கு, 90க்கு இருக்கு, 80க்கு இருக்கு. இது 55 இன்ச்சு ஆகணும், இது 35 இன்ச்சு ஆகணும். போதும் 35 இன்ச்சு அதை எடுங்க. இது சவுக்கு கட்டை, இது ஒரு கட்டு 350 ரூபா. இது மூங்கி கட்டு, இது அரைக்கட்டு 175 ரூபா. போதும் அரைக்கட்டு 175 ரூபாய் எடுத்து வைங்க. மத்த சந்தனம் ஜவ்வாது அது 5 ரூபா சோப்பு போடுங்க, ஒரு பிள்ளையில போடுங்க, போதும் அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்ம மதிப்பு. உலகத்துல வாழும்போது ஆஹா ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படி சொல்றன்னு வந்திருப்பார். கார்ல வருவார், கார்ல போவார். டாடா பிர்லாவை தூக்கி மொட்டை மாடல தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவர் சொல்லிட்டும் போயிட்டார், கழுகுக்கு மருந்துக்கு என்னை இரையாக்கிருங்கடா, மண்ணுக்குள்ள போட்டு என்னை புதைச்சுறாங்க. எவ்வளவு காசு! ஆஹா, ஒண்ணும் இல்லை. பாடியை தூக்கி ஏதோ அந்த ஒரு மத அடிப்படை நம்பிக்கையில கொண்டு போய் மொட்டை மாடியில போட்டு கழுகுக்கும் மருந்துக்கும் இரையாகி விட்டார். அவ்வளவுதான். அப்ப நம்ம வறுமையை கண்டு உலகத்துல பயப்படக்கூடாது, எதிராளிகளை கண்டு அச்சப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எதிராளியை கண்டு அச்சப்பட்டதில்லை, வறுமையை கண்டு பயந்ததில்லை. இந்த இரண்டையும் புரிந்து கொண்டால், இதை நம்பிக்கை கொண்டால், நாமும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கலாம் என்பதை கூறி
என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.